But can I tell you good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? When the presence of God overflows you, உங்களை தேவ பிரசன்னம் மூழ்கடிக்கும்போது, wherever God goes, எங்கெல்லாம் கர்த்தர் செல்கிறாரோ, thousands of angels will accompany him. அவரை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் சுற்றி வருவார்கள். God can never go without angels. தேவ தூதர்கள் இல்லாமல் கர்த்தர் போவதே கிடையாது. When God goes, கர்த்தர் போகிறார் என்றால், when the prime minister comes to Chennai, சென்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வருகிறார் என்றால், he will not come all alone in the cycle. அவர் சைக்கிள்ல தனியா வரமாட்டார். He will not come to Pundi by auto rickshaw. ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு பூண்டிக்கு வரமாட்டார். The whole collectorate will come. முழு கலெக்டரேட், security will come. எல்லா பாதுகாவலரும், Police will come. போலீஸ் வருவாங்க. So you cannot see any big shots all alone. தனியாக எந்த பெரிய ஆளையும் பார்க்க முடியாது. So when God comes, கர்த்தர் அப்படி வரும்போது, multitudes of angels come. திரள் கூட்டமான தேவ தூதர்கள் கர்த்தர் வரும்போது வருவார்கள். So when you are full of God's presence, நீங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும்போது, wherever you go, எங்கெல்லாம் நீங்க you are போறீங்களோ, surrounded by angels. நீங்கள் தேவ தூதர்களால் சூழப்பட்டிருப்பீர்கள். Hatara shata, come on, activate your spirit. Activate your spirit. உங்களுடைய ஆவியை Pray in தூண்டி tongues. விடுங்கள். அந்நிய அந்நிய பாஷையில பாஷை பேசுங்க. அந்நிய Activate your பாஷையில spirit. ஜெபிங்க. Activate your spirit. உங்களுடைய ஆவியை ஆக்டிவேட் பண்ணுங்க, இயக்குங்கள். Come on, activate your spirit. உங்களுடைய ஆவியை இயக்கிக் கொள்ளுங்கள். நல்ல அந்நிய பாஷை பேசும்போது the spirit will be Speak in activated. tongues, then when you speak in tongues, your spirit will be activated. Marabala baradoluru buribiri marabala baradoluru barabala baradoluru barabala baradoluru. Exodus 33:14 and 15. Read it quickly. யாத்ராகமம் 33 14 15. 33 14 15 14 and 15. And, Exodus chapter 33 14 and 15. and he said, my presence will go with you and I will give you rest. Listen. First God said, முதல்ல கர்த்தர் சொன்னார், my angel will go before you. உனக்கு முன்பாக என் தூதன் போவான், They will take you to Canaan. அவன் கானானுக்கு கொண்டு போவான். You tell me, எனக்கு சொல்லுங்க, angels are going. தேவ தூதர்கள் போறாங்க. Where they will go? எங்கே போவாங்க? Canaan. ஏதேனுக்கு. So what is in Canaan? கானான்ல என்ன இருக்குது? All the blessing. எல்லா ஆசீர்வாதமும். So what you will say? நீங்க என்ன சொல்லுவீங்க? Hallelujah! ஹல்லேலூயா! Angels are coming with me. Hallelujah! என்னோடு கூட தேவ தூதர்கள் வராங்க. ஹல்லேலூயா! Wow! Wow! I have promised. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Angels will take me to Canaan. என்னை கானானுக்கு கொண்டு செல்வார்கள் அந்த தேவ Wow! தூதர்கள். In Canaan, கானானிலே honey, தேன், milk. பாலும் தேனும். But Moses said, ஆனால் மோசே சொன்னார், Sir, ஐயா, we don't want to go to Canaan. நாங்கள் கானானுக்கு போக விரும்பவில்லை. We don't want angels. எங்களுக்கு தேவ தூதர்கள் வேணாம். We don't want honey and milk. எனக்கு தேனாவது அல்லது பாலாவது என்னும் வேணாம். We don't want any pala, any kala, any banana, any jackfruit. ஐயா, வாழைப்பழமும் வேணாம், பலாப்பழமும் வேணாம், பாலா போன பழமாயிரும். நீங்க தான் வேணும். Yeah, I need your presence. எனக்கு உங்க பிரசன்னம் வேணும் அப்பா. When your presence doesn't come with me, என்னோடு கூட உம்முடைய பிரசன்னம் வராவிட்டா we will not go. நாங்க போக மாட்டோம். ஒரு ஹல்லேலூயா ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. Those old saints, அந்த பழைய பரிசுத்தவான்கள், many of the saints, they didn't have the revelation அவர்களுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இல்ல. that அவங்களுக்கு God is living in me 24 hours. 24 மணி நேரம் கர்த்தர் என்னோட வாழ்றாரு. So some ministers சில ஊழியக்காரங்க will be praying for hours and hours and hours, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி, and they will cry and cry, அழுது unless you come with me, நீர் என்னோடு I will வராவிட்டால் not go. நான் போக மாட்டேன். If you don't come with me, நீர் என்னோடு வராவிட்டால் I will not நான் go. போக மாட்டேன். There people will be waiting. அங்க ஜனங்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. Thousands of people ஆயிரக்கணக்கான மக்கள் in a meeting. மீட்டிங்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. People will sing, ஜனங்கள் பாடிக்கிட்டு and this இருப்பாங்க. man of God will say, இந்த unless you come with me, நீர் என்னோடு வராவிட்டால் I will not நான் go. போக மாட்டேன். What they did என்ன செய்தார்கள் என்றால், is not biblically formula wise right, அது வேதாகம குறிப்புகளின்படி சரியல்ல. but what is the heart? ஆனால் அவங்களுக்கு இருந்த இதயம் என்ன? If I go, அவங்க நோக்கம் என்ன? நான் போனால் it's useless. அது பிரயோஜனம் இல்ல. If I go with the 8 point, நான் 8 குறிப்புகளோடு போனால் nobody will be blessed. யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Unless God's presence overpower me, என்னை தேவ பிரசன்னம் மேற்கொண்டால் ஒழிய nothing will happen. ஒண்ணும் நடக்காது.
Such people, அப்படிப்பட்டவர்கள். I heard stories. கதை கேட்டிருக்கிறேன். The moment they go there, அவர்கள் அங்கே போன மாத்திரத்துல people will be gripped with the spirit of conviction. உணர்வு, ஆவி உணர்வை அடைவார்கள் மக்கள். And thousands came to the Lord. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆவியிலே குத்தப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறார்கள். What will be your explanation for that? அதை குறித்து உங்களுடைய விளக்கம் தான் என்ன? What is the heart? அவங்களுடைய இதயம் என்ன? Longing for the presence. அவர் இதய துடிப்பு தேவ பிரசன்னத்துக்கு ஏங்கினது. Love for the presence. பிரசன்னத்தை நேசியுங்கள். Consciousness. அந்த உணர்வு, only the presence of God, தேவ பிரசன்னம் என்ற அந்த உணர்வு can change the people. அதுதான் மக்களை மாற்ற முடியும். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. பாக்கரயா ஷட்டரபரயா. The winter season is over. கவனிங்க, அந்த வசந்த காலம் போய் விட்டது. உங்களுக்கு எல்லாம் குட் நியூஸ். உங்களுக்கு நல்ல செய்தி. Your winter season is over. உங்களுடைய குளிர்காலம் போய் விட்டது. Your rain time is over. உங்களுடைய மழை காலம் போய் விட்டது. Stormy time is over. உங்களுடைய புயலின் காலம் முடிந்து விட்டது. Now your spring is coming. இப்பொழுது பூத்து குலுங்கும் நேரம் வந்து விட்டது. Fruits will come. இப்பொழுது கனிகள் உண்டாகும் காலம். Birds will sing. இப்பொழுது பறவைகள் பாடும் காலம். ஹல்லேலூயா சொல்லுங்க. My winter, என்னுடைய குளிர்காலம், my cold, என்னுடைய குளிர் time is over. அது முடிந்து விட்டது. My rain, என்னுடைய மழை, storm, புயல், time is over. அது முடிந்து விட்டது. My spring season, என்னுடைய வசந்த காலம் has come. அது வந்து விட்டது. Fig trees ஜெயம் will give fruit. அது கனி கொடுக்க போகிறது. Every tree, ஒவ்வொரு மரமும் will give fruit. அது கனி கொடுக்கும். Birds will sing. பறவைகள் பாடும். That's the season. அதுதான் நல்ல சீசன். That's why God says, அதுதான் கர்த்தர் சொன்னார். come away, come away, come away. வா வா வெளியே வா. Come away. வெளியே வா. Come into the inner chamber. நீ உள்ளறைக்கு வா. Inner chamber. உள்ளறைக்கு வா. How many of you understood what I am talking about? நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? No matter how much you develop, எவ்வளவு நீங்கள் வளர்ந்திருந்தாலும் அபிவிருத்தியாய் இருந்தாலும் பரவாயில்லை. no substitute for the time inside the room with an open Bible and communing with heaven. பரலோகத்தோடு கூட உறவு கொண்டு வேத வசனத்தை வாசித்துக் கொண்டு அவரோடு செலவழிக்கிற நேரத்திற்கு எதுவும் இணையாக முடியாது. If any teaching, எந்த ஒரு போதனையும் reduces your prayer time, உங்களுடைய ஜெப நேரத்தை குறைத்து விட்டார், be very careful about that teaching. அந்த போதனையை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். You need to carry the presence throughout the day. நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை சுமக்க வேண்டும் தான். You and your wife can travel all over the world. உலகம் முழுவதும் நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். But you must have some private time. ஆனால் உங்களுக்கு ஒரு தனி நேரம் தேவை. கணவன் மனைவிக்கென்று. ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. Okay. Then Moses said, பிறகு மோசே சொன்னார், we will not go, sir, நாங்க போக மாட்டோம் ஐயா, unless you come. நீர் வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். And verse 14 again. 14ஆம் வசனம். And he said, my presence will go with you and I will give you rest. எல்லாரும் கையை சொல்லுங்க. His presence, அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், His presence, அவருடைய பிரசன்னம், இன்னொரு முறை, His presence, அவருடைய பிரசன்னம் gives me rest. அது எனக்கு அமைதி தருகிறது. இன்னொரு முறை, His presence, அவருடைய பிரசன்னம் gives me rest. எனக்கு இளைப்பாறுதல் தருகிறது. What is this rest? அந்த இளைப்பாறுதல் என்ன? No confusion. ஒரு குழப்பம் இருக்காது. I will take you to another passage. Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் chapter 2, இரண்டாம் அதிகாரம், verse 25 to 28. 25 லிருந்து 28 வரை. For David says concerning him, I foresaw the Lord always before my face. எல்லாரும் சொல்லுங்க. I foresaw the Lord, நான் என் தேவனை பார்த்தேன், always, எப்பொழுதும் கர்த்தரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். before my face. என்னுடைய கண் முன்பாக, என் முகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தரை வைத்திருக்கிறேன். Turn to your neighbor. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லு. David தாவீது was a winner அவன் ஜெயமா in இருந்தான். all his battles. அவனுடைய எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயித்ததுக்கு காரணம் David தாவீது was a prophet. ஒரு தீர்க்கதரிசி. David தாவீது became a king. அவர் ஒரு ராஜாவாய் மாறினார். David தாவீது became a forefather for our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முற்பிதாவாக மாறினார். David's heart, தாவீதினுடைய இதயம் is a heart after God's heart. கர்த்தருடைய இதயத்தையே தேடின ஒரு இதயம். And
he gives you the key. அவர்தான் ஒரு திறவுகோலை எல்லாரும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, I நான் foresee the Lord நான் எப்பொழுதும் கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். always. எப்போதும் நான் என் கர்த்தரை என் I கண் see முன்பாக him all the வைத்திருக்கிறேன். time. எல்லா நேரமும் அவரே பார்த்து You know கொண்டிருக்கிறேன். what I imagine? நான் என்ன தெரியுமா கற்பனை பண்ணுகிறேன்? God is here. கர்த்தர் God இங்கே is இருக்கிறார். here. கர்த்தர் இங்கே God is இருக்கிறார். here. கர்த்தர் இங்கே He is இருக்கிறார். at my right side. என்னுடைய He is வலது before பக்கம் me. இருக்கிறார். இடது Wow. பின்னாடி இருக்கிறார். He is பின்னாடி around me. இருக்கிறார். எனக்கு பின்னாடி Wow. இருக்கிறார். Wow. He was focusing on that. அப்படி ஒரு பரவசத்திலேயே அந்த கவனத்திலேயே வாழ்ந்தார். When you practice that, அதை நீங்கள் அபியாசப்படுத்தும் போது இன்னொரு I want to give you a பழகிக் கொள்ளும் பொழுது correction. For Moses, மோசே God's presence, தேவனுடைய பிரசன்னம், he has to set his mind. அவர் அது மனசை அங்க வைக்க வேண்டியது இருந்தது. But for the New Testament believer, ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு you don't need to imagine. நீங்க கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. It's a reality for you. உங்களுக்கு அது உண்மையிலேயே நிஜமாக, அது நிழல், இது நிஜம். அது வந்து shadow. அது நிழல். He said, "Ah, my God is there." ஓ, என் தேவன் அங்கே இருக்கிறார். Wow, he is in Jerusalem. ஓ, அவர் எருசலேமில் இருக்கிறார். Daniel opened the window. தானியேல் அவர் கதவை ஜன்னலை திறந்துதான் Oh, பார்க்க வேண்டியது. Jerusalem is ஓ, there. ஜெருசலேம் அந்த ஸ்தேசத்தில் There, my God. அங்கே என் தேவன் இருக்கிறார். So they were focusing. அவர்கள் தங்களுடைய கவனத்தை அங்க வைத்தார்கள். But for you, ஆனால் உங்களுக்கோ he is not there. அவர் அங்க இல்ல. He is here. அவர் எங்கே இருக்கிறார்? The only thing is, ஒரே காரியம், you have to become conscious of it. நீங்க அத குறிச்ச கவனத்தோடு இருக்கணும். The devil சாத்தானோ will try everything எல்லா தந்திரம் பண்ணுவான். to bring a thought, ஒரு நினைவு, to bring a negative report, ஒரு எதிர்மறையான ஒரு நினைவு, to bring a sad report, ஏதாவது வருத்தத்தக்க நினைவு and put it in your mind, உங்க மனசுல போட்டு, and you will not be conscious of God's presence. தேவ பிரசன்னத்தை பத்தியே யோசிக்க You முடியாது. say, why he said that? அவன் ஏன் இத சொன்னான்? Why he said that? ஏன் அத Why சொன்னான்? what he did ஏன் that? இப்படி பண்ணான்? What will happen there? ஏன் அவனுக்கு என்ன The இப்படி devil will say, நடக்கும்? சாத்தான் சொல்வான், ஏன் சிரிப்பான்? படிங்க. I foresee the Lord always before me. எப்பொழுதும் கர்த்தரை என் கண் முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால், For he is at my right hand. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. He அவர் is at my right hand. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இன்னொரு முறை, he is at my right hand. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். His left hand அவருடைய இடது பக்கம் is under my head. என்னுடைய தலையின் கீழ் His இருக்கிறது. right hand அவருடைய வலது கரம் is embracing me. அது என்னை தழுவி கொண்டிருக்கிறது. Start practicing that. அதை நீங்கள் பயிற்சி எடுங்கள். Because he is at my right hand. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால, எல்லாரும் சொல்லுங்க, படிங்க brother. Because he is at my right hand. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால, that I may not be shaken. சத்தமா சொல்லுங்க. I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு முறை. அவர், நான் எப்பொழுதும் கர்த்தரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப எல்லாரும் கையை சொல்லுங்க. He is at my right hand. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். He is always before me. அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக He இருக்கிறார். is around me. என்னை சுத்தி இருக்கிறார். I cannot be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. No shaking. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. No shaking. ஒரு நாளும் அசைவு No கிடையாது. shaking. ஒரு நாளும் அசைவு கிடையாது. Tell your neighbor, I am not talking about falling. நான் விழுவதை குறித்து பேசவில்லை. I am talking about not even shaking. நான் அசைய கூட முடியாதுங்கறதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, ஷேக் ஆனதானே ஃபால் ஆவா? ஐயா, நீ ஆடுனா தானே விழுவ. Not even shaking. நீ ஆடவே மாட்டாயா, அசைக்க முடியாது. ஏன்னா அவர் எப்பவும் உனக்கு முன்னாடி நிக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Not even shaking. ஐயா, அசைக்கவே முடியாது. Then where is falling? அசைக்க முடியலனா எங்கயாவது விழ போகுது. What's the secret? ரகசியம் என்ன? What's the secret? ரகசியம் என்ன? Practicing the presence of God. தேவ பிரசன்னத்தை நீங்கள் அபியாசப்படுத்துவது, அனுபவிப்பது. Conscious of God's presence. தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு உணர்வோடு வாழ்வது. Singing songs unto his presence. அவருடைய பிரசன்னத்திலே அவரிடத்திலே பாடிக்கொண்டிருப்பது. Loving his presence. அவருடைய பிரசன்னத்தை நேசிப்பது. Okay, number 1. முதலாவது, no shaking. ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. Number 2. இரண்டாவது, therefore my heart rejoiced. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதனாலே என்னுடைய இதயம் மகிழ்ந்தது. இன்னொரு முறை, my heart என் இதயம் rejoices. மகிழ்கிறது. Another blessing of the presence of God. தேவ பிரசன்னத்தினாலே வரக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம். Number 3. மூன்றாவது, and my tongue was glad.
tongue was glad. என்னுடைய நாவு களி கூர்ந்தது. That means tongue is praising him. பாருங்க, அது என்ன அர்த்தம் என்றால் என்னுடைய நாவு துதிக்கிறது. All the time praying in tongues. எப்பொழுதுமே அந்நிய பாஷையில ஜெபிப்பது. All the time speaking in tongues. எல்லா நேரமும் அந்நிய பாஷையில பாடுவது. That's another miracle blessing of presence of God. தேவ பிரசன்னத்தினால் வருகிற அற்புதமான ஆசீர்வாதத்திலே ஒன்று இதுவும் கூட. Next. அடுத்து, moreover, அது மேலும் my flesh also will rest in hope. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. என் மாம்சமும் நம்பிக்கையோட காத்திருக்கும். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் மாம்சம், my flesh. சத்தமா. என்னுடைய மாம்சம். சத்தமா சொல்லுங்களேன். என்னுடைய மாம்சம், my flesh, என்னுடைய மாம்சம் will rest, அது காத்திருக்கும் in hope, நம்பிக்கையோட தங்கி இருக்கும். Can I tell you what is our number one problem? இன்னைக்கு நம்முடைய முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? Our flesh. நம்ம மாம்சம். I have to do something. I have to convince. I have to convince that person. I have to talk to that person. அந்த ஆள்கிட்ட பேசணும், அந்த ஆள்கிட்ட பேசணும், அந்த ஆளை உணர்த்தணும். The flesh never rests. ஒரு நாள் மாம்சம் இளைப்பாறாது. குவைட்டா இருக்காது. அமைதியா இருக்காது. Why you sin? ஏன் பாவம் செய்றீங்க? Because the flesh is not quiet. ஐயா, மாம்சம் அடங்க மாட்டேங்குது. Why you don't do right? ஏன் நீங்க நல்ல காரியத்தை செய்யறது இல்ல? Because the flesh is not quiet. ஏன்னா மாம்சம் அமைதியா இருக்க மாட்டேங்குது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. When flesh is quiet, அமைதியா மாம்சம் இருந்தா everything you do is right. நீங்க செய்வதெல்லாம் நல்லா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Be quiet. அமைதியா இரியா. Then you are right. பிறகு சரியா இருப்பியா. சத்தமா be quiet. அமைதியா இரு. Then you are right. பிறகு எல்லாம் சரியா இருக்கும். All of us நம்ம எல்லாருமே carry God inside, உள்ள தேவனை அல்லவா சுமக்கிறோம். but the flesh is not resting. ஆனா மாம்சம் பாருங்க சும்மா உட்கார மாட்டேங்குது. Why we don't hear God? ஏன் ஆண்டவர் சத்தம் கேக்குறது இல்ல? God is speaking all the time, எல்லா நேரமும் ஆண்டவர் நம்மோடு தானே பேசுறாரு. but we don't hear. ஆனா கேட்க மாட்டேங்கிறோமே. Because the flesh is noisy. ஏன்னா நம்ம மாம்சம் இருக்குதே சத்தம் போடுது. But what's the remedy? இப்ப அதுக்கு என்ன பிராயச்சித்தம்? சத்தமா சொல்லுங்க. The presence of God. தேவ பிரசன்னம். The more I set my mind, என்ன எவ்வளவுக்கு அதிகம் என்னுடைய மனதை நான் அங்கே வைக்கிறேனோ, on the presence of God, தேவ பிரசன்னம், the flesh quietens. எவ்வளவு அதிகமாக என் கவனத்தை அவர் பிரசன்னத்தில் வைக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகம் என்னுடைய மாம்சம் அமர்ந்திருக்கிறது. When the flesh is quiet, மாம்சம் அமர்ந்து விட்டால் the spirit rises. உம்முடைய ஆவி எழும்பி விடும். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? Then God said to Moses, பிறகு மோசே இடத்துல கர்த்தர் my சொன்னார், presence will go with you, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட வரும். and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Turn to your neighbor உங்களை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து and say, சொல்லுங்க, your flesh must be quiet. ஐயா, உங்க மாம்சம் பதட்டப்படாம அமைதியா Your இருக்கிறவரை flesh must be silent. உங்களுடைய மாம்சம் கட்டாயம் அமைதியா இருக்கணும். Your mind must be silent. உங்க மனசும் குவைட்டா அமைதியா இருக்கணும். Turn your mind. உங்க மனசை திருப்புங்க. Turn your mind உங்க மனசை திருப்புங்க. into the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு நேர உங்க கவனத்தை செலுத்துங்க. Let God arise. பிறகு கர்த்தர் எழும்புவார். Let all the flesh be silent. பிறகு மாம்சம் எல்லாம் அமைதியா இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. The presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே my flesh. Then என்னுடைய next word. மாம்சம் அமைந்திருக்கும். For you will not leave my soul in Hades. My soul. என்னுடைய ஆத்துமா. Soul na என்ன தெரியுமா? No, what is soul? அந்த ஆத்துமானா என்ன தெரியுமா? Mind, மனது, emotion, உணர்ச்சிகள், feeling, உணர்ச்சி, and willpower. அது விருப்பம். Willpower, விருப்பம், சித்தம். All these things இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் cannot be under the power of hell. அது நரகத்துக்குள்ளே போக முடியாது. அது ஹேடிஸ் பவர்ல இருக்காது. அது நரகத்தின் வல்லமைக்குள்ளே வர முடியாது. பாதாளம் அதை விழுங்காது. பாதாளம் விழுங்காது. That will flow with the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட பாயும். What should I do, அண்ணா? நான் என்னென்ன செய்யணும்? வாயதாரன் சொல்லுங்க. What should you do? நீங்க என்ன செய்யணும்? Presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை பெரிதாய் நினைத்து அதிலே திளைக்க வேண்டும். Nor will you allow your Holy One to see corruption. சத்தமா சொல்லுங்க. No corruption. ஒருபோதும் அழிவு இருக்காது. பரிசுத்தர் அழிவை காணவிட்டு சொல்லுங்க. No corruption. ஒரு நாளும் அழிவில்லை. To those who enjoy the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பவர்களுக்கு அழிவில்லை. I believe
நான் நம்புகிறேன். If we really practice and live and enjoy the presence, நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள் என்றால் even our bodies will be renewed. நம்முடைய சரீரம், சாவுக்கு எதுவான அந்த சரீரம் கூட புதுப்பிக்கப்படும். Believe பண்றீங்களா? Who are all நம்புறீங்களா? Even our body will not be corrupted. நம்முடைய சரீரம் கூட அழிவு பெறாது. Then பிறகு you have made known to me the ways of life. the ways of God, the guidance of God, தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவிப்பீர். the leadings of God, தேவனுடைய வழிகளை காண்பிப்பீர். comes to those who set God's presence all the time. எல்லா நேரமும் தேவனுடைய பிரசன்னத்தை முன்பாக வைத்து அதை பெரிதாய் நினைத்து அதை கனமாய் அனுபவிப்பவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். Activate your spirit for some time. கொஞ்ச நேரம் உங்க ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்ணுங்க. Activate your spirit. உங்களுடைய ஆவியை செயல்படுத்துங்கள். Come on, வாங்க. let your inner man rise up. உங்களுடைய உள்ளான மனிதன் எழும்பட்டும். Let your flesh be quiet. உங்களுடைய மாம்சம் அமைதி Let உறட்டும். your soul be delivered. உங்களுடைய ஆத்துமா விடுதலை பெறட்டும். No, nothing should hold your soul. உங்களுடைய ஆத்துமாவை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. Let your mind be free. உங்களுடைய மனது விடுதலை பெறட்டும். Let your emotions be free. உங்களுடைய உணர்ச்சிகள் விடுதலை பெறட்டும். Let your will power surrender. உங்களுடைய சித்தம், சுய சித்தம் கர்த்தருக்கு பணியட்டும். Let the voice of God come. கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும். Let the voice of God be heard. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படட்டும். Hallelujah, Lord. Hallelujah, ஆண்டவரே. Even your bodies be healed. உங்களுடைய சரீரமும் சுகமடையட்டும். Even your bodies be healed. உங்களுடைய சரீரங்கள் சுகமடையட்டும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுங்க. My body, என் சரீரம், my body என் சரீரம் will not be corrupted. அது அழிவு பெற முடியாது. It cannot be decayed. அது அழிந்து போக முடியாது. Day by day, அது அழுக முடியாது. my body என்னுடைய சரீரம் shall be renewed. அது புதுப்பிக்கப்படும். Like eagle, அது கழுகை போல. my body என்னுடைய சரீரம் shall be renewed. அது புதுப்பிக்கப்படும். Like eagle, அது கழுகை போல. because ஏனெனில் I have the presence of God. எனக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. The renewing presence, புதுப்பிக்கிற பிரசன்னம், the renewing presence புதுப்பிக்கிற பிரசன்னம் is surrounding me. அது என்னை சூழ்ந்திருக்கிறது. மோசே stayed in the presence. அந்த பிரசன்னத்திலேயே தங்கி இருந்தார். 120 years. 120 வருடம். He was fresh. அவர் நன்றாய் இருந்தார். He was young. அவர் இளமையாய் இருந்தார். His eyes was bright. அவருடைய கண்கள் புதுமை ஜொலித்தது. His energy, அவருடைய சக்தி never abated. ஒரு நாளும் குறுகவில்லை. சொல்லுங்க, I am in the presence of God. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். He is around me. அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறார். He is before me. அவர் எனக்கு முன்பாக He இருக்கிறார். is at my right side. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். He is at my left side. அவர் என் இடது பக்கத்தில் He இருக்கிறார். is living in me. அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். My breath, my breath என்னுடைய மூச்சு is the presence of அது God. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. The breath I breathe நான் சுவாசிக்கிற அந்த காற்று is the presence of அது God. தேவனுடைய பிரசன்னமே. I carry the presence. நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன். The Spirit of God கர்த்தருடைய ஆவியானவர் is hovering over me. அவர் என் மேலே அசைவாடுகிறார். The Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is resting upon me. அவர் என் மேலே தங்கி இருக்கிறார். The Spirit of the Lord God கர்த்தருடைய ஆவியானவர் is upon me. அவர் என் மேலே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, the Spirit of the Lord God ஓ கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் is upon me. என் மேலே தங்கி இருக்கிறார். The Spirit of the Lord God கர்த்தருடைய ஆவியானவர் is hovering over me. என் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். brooding over me. என்னோட அசைவாடி கொண்டிருக்கிறார். Actively, அவர் வேகமாய் செயல்படுகிறார். actively, வேகமாய் செயல்படுகிறார். அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is brooding over me. என் மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Every darkness எல்லா இருளும் will turn to light. அது வெளிச்சமாக மாறுகிறது. Every confusion எல்லா குழப்பங்களும் is going away. அது வெளியே போகிறது. Every darkness எல்லா இருளும் is leaving. அது ஓடுகிறது. Because ஏனெனில் the Spirit of God கர்த்தருடைய ஆவியானவர் is hovering over me. அது என் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord God கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் is upon me. என் மேலே இருக்கிறார். He is at my right side. அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறார். I will not be shaken. நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். Not
falling, நான் விழமாட்டேன் என்றல்ல, not even shaking. ஐயா நான் அசைய கூட மாட்டேன். So thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் வாயை திறங்க. Everybody. All of you open your mouth. Everybody. எல்லாரும் Speak something. சிலர் வார்த்தை பேசுங்க. Just say thank you, Jesus. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. I appreciate your presence. உங்க பிரசன்னத்துக்காக பாராட்டுறேன்னு I சொல்லுங்க. appreciate your presence. உங்க பிரசன்னத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. I honor your presence. உங்களுடைய பிரசன்னத்தை கனம் பண்றேன்னு சொல்லுங்க. I honor your presence. உங்க பிரசன்னத்தை கனம் பண்றேன். More than anyone else in the world. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனை விட I love your presence. உங்க பிரசன்னத்தை நேசிக்கிறேன். More than my family. என்னுடைய குடும்பத்தை விட, more than my husband. என்னுடைய கணவரை விட, more than my wife. என்னுடைய மனைவியை விட, more than my wealth. என்னுடைய செல்வங்களை விட, more than my job. என்னுடைய வேலையை விட, more than my ministry. என்னுடைய ஊழியத்தை விட, more than my loved ones. என்னுடைய அன்புக்குரியவர்களை விட I love your presence. நான் உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன். I love your presence. உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன். I love your presence. உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன். I am ready to lose anything. எதையும் நான் இழக்க ஆயத்தம். I am ready to lose anything. நான் எதையும் இழக்க ஆயத்தம். for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக. That's the greatest treasure. ஓ வாட் பெரிய பொக்கிஷம் அப்பா நீங்க. I am willing to sell out anything. இந்த பெரிய பொக்கிஷத்துக்காக எதையும் விக்க ரெடியா இருக்கிறேன். I am willing to give up everything. எதை வேணும்னாலும் நான் விட்டுற ரெடியா இருக்கிறேன். if that's needed. அது தேவை. to have your presence. உங்க பிரசன்னம் தான் என் வாழ்க்கையில அவசியம் அப்பா. உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க எதையும் இழக்க ரெடியா இருக்கிறேன். I am ready, Lord. எனக்கு ஆயத்தம் ஆண்டவரே. Please everybody talk to the Holy Spirit now. தயவு செய்து இப்பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க. You tried everything. நீங்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பாத்தீங்க. You read many books. நிறைய புத்தகங்களை வாசித்தீங்க. You attended many conferences. நிறைய கான்ஃபரன்ஸ்க்கு கருத்தரங்குகளுக்கு போனீங்க. You confessed the word. நீங்க வார்த்தைகளை சொன்னீங்க. You confessed your sin. உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணீங்க. You fasted. நீங்கள் உபவாசித்தீர்கள். You prayed. நீங்கள் ஜெபித்தீர்கள். You cried. நீங்க அழுதீர்கள். You ran for Jesus. இயேசுவுக்காக ஓடுனீங்க. But still there are confusion. ஆனால் இன்னும் குழப்பம் இருக்கிறது. Still there is darkness. இன்னும் இருள் இருக்கிறது. Still not everything in order. இன்னும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமா மாறல. Still there are emptiness. இன்னும் ஒரு வெறுமை இருக்கிறது. But the good news. ஒரு நல்ல செய்தி. The presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் is hovering over you. அது உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow.